பழனி தங்கத்தேர் வழிபாடு பற்றி தெரியுமா? முதலில் பழனிமலை முருகன் கோவிலில் தான் தங்கரதம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மற்ற முருகன் கோவிலில் தங்கரதம் அமைக்கப்பட்டது. பழனியில் சாது சாமி என்னும் முருகன் பக்தர் தினமும் பழனிமலை ஏறிச் சென்று முருகனை தரிசித்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் அழுகிறீர்கள் என கேட்டால், இனி மீண்டும் முருகனை நாளைதானே தரிசனம் செய்ய முடியும், அதுவரை நான் முருகனை பிரிந்திருக்க வேண்டுமே என்பாராம். அந்த அளவிற்கு தீவிர முருகன் பக்தரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் சந்தித்தார். சாது சாமியிடம் சென்று, சாமி, என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது, ஆனால் பலகாலமாக எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய குறைப்பையாக நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏதாவது வழி சாளுங்கள் என கேட்கிறார். இதை கேட்ட சாது சாமி, இந்த மலையே நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்றார். சிறிதும் யாசிக்காத முருகேச முதலியார் பல ஊர்களில் இருந்தும் பால் வரவழைத்து முருகனுக்கு பாலால் அபிஷேகம் செய்கிறார். அந்த அபிஷேக பால் வழிந்து மலையே நனைகிறது. மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார். கொஞ்ச நாட்கள் கழித்து முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. ஆனந்தம், பக்தி உணர்ச்சி பெருக்கில்